القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون واذكر ربك في نفسك تضرعا وخيفة ودون الجهر من القول بالغدو والآصال ولا تكن من الغافلين. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் பின்னால் முஸ்லிம்கள் அலக்கழிக்கப்பட்டார்கள். அங்கும் இங்குமாக போர்க்களத்தில் முஸ்லிம்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். இதில் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில சஹாபிகள் மட்டுமே காத்தார்கள். அதில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற புனை பெயர் சொல்லி அழைக்கப்படுகிற அம்மா நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகுந்த வீரதீரத்தோடு தன் கணவரோடு தன் மூத்த மகனோடு உஹது போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாங்க. போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாங்க என்று இந்த வார்த்தையை விட மிகப்பெரும் ஒரு சாதனையை உஹது போர்க்களத்தில் அம்மா நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்தார்கள். உங்களை நான் அன்பா கேட்டுக்கிறேன், யாருக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ அவர்கள் தயவு கூர்ந்து கூகுள்ல போய் நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சர்ச் பண்ணுங்க. அற்புதமான வரலாறு இருக்கு. நம்ம கண்டிப்பா படிக்கணும். நம்ம பிள்ளைக்கு பெண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். காலத்துக்கு தேவையான ஒரு அற்புதமான வரலாறு. அப்ப நுசைபா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபிய முழுசா சுத்தி வலது பக்கம் இடது பக்கம் முன்னால பின்னால நாலாபுரமும் சூழ்ந்து நபியை பாதுகாத்தார்கள். இத்தனைக்கும் அந்த அம்மா அதற்கு முன்னால பதிலையும் உஹதுக்கும் வந்ததும் போர்க்களத்தினுடைய போராளிகளுக்கு தண்ணி கொடுக்க, காயப்பட்டவர்களுக்கும் மருந்து போடுறது. அந்த அம்மாட்ட எந்த கேடயமோ எந்த ஆயுதமோ இல்ல. போர்க்களத்தில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த சில வீரர்களிடத்திலிருந்து வாளையும் கேடயத்தையும் வாங்கி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும் கொடுத்தாங்க. நாயகம் சொல்வார்கள், ஒரு ஆணுக்கு நிகராக உஹதில் என்னை நுசைபா காத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போராளிகளை எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அம்பு ஏறாங்க, வால் சண்டை போடுறாங்க. ஒரு பெரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இதை பார்த்த குறைஷிகளில் ஒருவர் இப்னு குமையா அப்படின்னு அவங்க பேரு மிக வேகமாக குதிரையில வந்தான். எவ்வளவு வேகமாக வந்தானோ அதே வேகத்தோடு பாய்ந்து அம்மா நுசைபா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வலது தோள்பட்டையில் மிக வேகமாக தாக்கினார். சஹாபிகள் சொல்கிறார்கள், நாங்கள் நுசைபா அம்மாவிற்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவோம். வேறு யாராக இருந்தாலும் அங்கு துவண்டு போயிருப்பார்கள். ஆனால் அம்மா நுசைபா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேடயத்தில் தற்காத்து கொண்டு சற்று நேரத்தில் அவனை எதிர்த்தாக்குதல் செய்தார்கள். இப்னு குமையாவை திருப்பியும் தாக்குனாங்க. கொஞ்ச நேரம் அப்படி சஹாபிகள் இப்னு குமையாவையும் நுசைபா அம்மாவையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்னு குமையாவால் நுசைபா அம்மாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் இப்னு குமையா திரும்பி போயிடலாம், வேற யாராவது பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி போகும் பொழுது அவனுடைய குதிரையினுடைய கெண்டை காலை வெட்டி அவனை கீழே வீழ்த்தி நுசைபா அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்னு குமையாவை கொன்றார்கள். பெருமானார் உட்பட எல்லா சஹாபிகளும் சிரித்தார்கள். நுசைபா வென்று விட்டார், அல்லாஹ் உனக்கு உதவி செய்து அல்லாஹ்விற்கு எல்லாம் போகும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினாங்க. அப்ப இப்னு குமையா தாக்குனா பாத்தீங்களா, அதனால அந்த அம்மாவுக்கு வலது தோள்பட்டையில ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு அந்த அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வரலாறுல வருது. கிட்டத்தட்ட உஹது போர் களத்துல மட்டும் நம்முடைய விரலுடைய நகம் பேந்துச்சு, சிராய்ப்புகள் இதெல்லாம் இல்லாம பெரும் காயங்கள் 12 ஏற்பட்டிருந்துச்சு. நம்ம மாதிரி பள்ளம் மாதிரியே கையில் அடிபட்டது, கை உடையது, கழுத்து உடையது, இப்படி 12 பெரும் காயங்கள் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டிருந்துச்சு. அந்த அம்மாவை எப்படி இப்னு குமையா தாக்கினானோ அதே போன்ற அந்த அம்மாவுடைய மூத்த மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவரையும் ஒரு எதிரி தாக்கினான். அதனால் அவருக்கும் ரத்தம் நிற்காமல் பீரிட்டு ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. அந்த அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி நாயகம் சொன்னாங்க, அப்துல்லாஹ்வும் காயத்தை கட்டு போடு அப்படின்னு சொல்லி. அம்மா நுசைபா ரலியல்லாஹு அன்ஹு வேகமா போய் தன்னுடைய இடுப்போட துணியை அவுத்து மகனுக்கு கட்டு போட்டு மகன்கிட்ட சொல்றாங்க, மகனை எழுந்துரு, துவண்டு அமருகிற நேரம் அல்ல அது. நபியை பாதுகாக்கிற, மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எழுந்துரு, வா போராடு, எதிரிகளை தாக்க
பாராட்டு என்பதாக வீர வசனம் பேசினார்கள். இதை கேட்ட உடனே எபெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், யா அல்லாஹ், இந்த குடும்பத்தை சொர்க்கத்தில் என்னோடு இருக்க செய்வாயா, எனது சொர்க்க தோழர்களாக இந்த குடும்பத்தை ஆக்கிவிடு நாயனே என்பதாக பிரார்த்தித்தார்கள். இந்த பிரார்த்தனையை கேட்ட உடனே அம்மா இன்னும் துளி உதிர்ந்து போராடினார்கள். கிட்டத்தட்ட 12 பெரும் காயங்களோடு உஹதிலிருந்து திரும்பினார்கள். அத்தோட அந்த காயங்களுக்கு மருந்து போட்டாங்க. அதுக்கு பிறகு இருந்த எல்லா போர்க்களத்திலும், உதைபியால, ஹைபர்ல, எல்லா போர்க்களத்திலையும் ஃபத்ஹே மக்கால பெருமான் அவரோடு போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள், போர் புரிந்தார்கள். இப்ப இவருடைய பிள்ளை இளைய மகன் ஹபீப் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவளதான் முசைலமா என்ற ஒரு பொய்யன் தன்னை நபி என்று வாதிட்டான். அவனுக்கு தூதுவனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிச்சாங்க. ஒரு தூதுவர் இடத்துல எப்படி நாகரிகமா நடந்து கொள்ளணும், அந்த நாகரிகத்தை மீறி முசைலமா வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. ஹபீப் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அங்கமாக வெட்டி கொலை செய்தார். ஒவ்வொரு பாட்டா வெட்டி 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 ஒவ்வொரு பாட்டை வெட்டுறதுக்கு ஒரு கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு அவங்க பதிலும் சொல்லுவாங்க. இப்படி கொடூரமாக ஹபீப் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவ முசைலமா கொலை செய்யறாங்க. இந்த செய்தியை நபி சொன்னாங்க, முசைபாட்ட சொல்லாதீங்க, தாய் மனசு தானிக்காதுன்னு சொன்னாங்க. செய்தி காத்து வாக்குற முசைபா மண்டை வந்துருச்சு. அம்மா முசைபா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, என் மகன் என்னிடத்தில் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டானோ அதை நிறைவேற்றி விட்டான், அதனுடைய கூலியை நான் அல்லாஹ்விடத்திலே பரிசாக பெற்றுக் கொள்வேன் என்பதாக அம்மா முசைபா ரலியல்லாஹு தஆலா அவங்க அங்கேயும் வீர வசனம் பேசினாங்க. அதுக்கு பிறகு அம்மா முசைபா சொன்னாங்க, வாய்ப்பு கிடைத்தால் அந்த முசைலமா என்ற பொய்யனை என் கரத்தால் கொல்லுவேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுக்கிட்டாங்க, சபதம் செஞ்சுக்கிட்டாங்க. நாயகத்தினுடைய காலத்திற்கு பிறகு சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல யமாமா ஒரு யுத்தம் வரலாறுல கேள்விப்பட்டிருப்போம். அந்த யமாமா முசைலமாவுக்கு எதிராக நடந்த யுத்தம். அந்த யுத்தத்துக்காக வேண்டி மதீனா நகரத்தில் அறிவிப்பு செய்யப்பட்டது. ஒரு பாய்கிற புலியை போன்று தனது மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு போர்க்களத்தில் கலந்து கொண்டார்கள். முசைலமாவை தேடினாங்க. இவர்கள் முசைலமாவை கொல்வதற்கு முன்னால் வஹ்ஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈட்டி தாக்குதலை சமாளிக்க முடியாமல் முசைலமா கொன்று கிடந்தான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரியை அல்லாஹ் கொன்று விட்டான் என்பதாக அல்லாஹ்வை புகழ்ந்து அம்மா முசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கவி பாடினாங்க. அதற்கு பிறகு அந்த போர்க்களத்துல அதே போன்று யமாமால ஒரு 11 காயம் ஏற்பட்டுச்சு. உஹது போர்க்களத்தில் எந்த காயத்தில் எந்த கரத்தில் ஒரு பெரும் ஒரு காயம் ஏற்பட்டு பள்ளம் விழுந்ததோ அந்த கரத்தை, அந்த கைய யமாமால எடுத்துட்டாங்க. உகது போர்க்களம், முசைபா அம்மா, பெண்கள் பயான் மாதிரி தெரியுது. சொல்கிறேன், உலகத்துல பெரிய கொடுமை எது அப்படின்னா, நம்ம யார் திருப்பி தாக்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களை அடிப்பது. அது நம்ம பிள்ளையா இருக்கலாம், நம்ம மனைவியா இருக்கலாம், நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களா இருக்கலாம். யாரால் நம்மை திருப்பி தாக்க முடியாதோ அவர்களை அடிப்பதுதான் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதுதான் பெரிய வன்முறை என்பதாக. அதை விட கொடுமையான வன்முறை என்னவென்றால், மனித மிருகங்கள் பல சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் குற்றம் செய்வது. கடந்த மாதம் செப்டம்பர் 14 அன்று யூபி மாநிலத்தில் ஹத்ராஸில் ஒரு பெண்ணை 4 கயவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த நிகழ்வு போன மாசம் ஃபுல்லா நம்ம ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல நிறைய பார்த்துருக்கோம். பெண் பிள்ளைகள் இருக்கிற யாரையும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பெண்மணியை அவைகளை கெடுத்துட்டீங்க, பாலியல் குற்றம் செஞ்சுட்டீங்க, ஏன் கொடூரமா கொலை செய்றீங்க, ஏன் கொடூரமா கழுத்தை உடைச்சி, முதுகெலும்பு உடைச்சி, கழுத்து. மனிதர்கள் பெண்கள் வாழ தகுதியான நாடுடைய பட்டியலிருந்து இந்தியா நீக்கப்பட்டு பல ஆண்டு ஆய்விட்டது என்பதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்று உலகம் முழுக்க பாலியல் குற்றம் தான் பெரிதாக பேசப்படுகிறது. வளர்ந்த நாடாக இருந்தாலும் சரி, வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடாக இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளிலும் பாலியல் குற்றங்கள் தான் அதிகரித்திருக்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. 2020 கணக்கின்படி பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிற 10 நாடுகள்ல முதலாவதாக சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிறது, 2வதாக ஸ்வீடன் இருக்கிறது, 3வதாக இங்கிலாந்து, அமெரிக்கா இருக்கிறது, 4வதாக இங்கிலாந்து இருக்கிறது, 5வது இடத்துல பாரத தாய் திருநாடு இருக்கிறது. பாரத தாய் திருநாட்டில்
20 நிமிடத்திற்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள். ஆயிரக்கணக்கான ஒரு நாளைக்கு சராசரியாக 11 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் தினமும் 93 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். இது எல்லாமே ஒரு ஆய்வாளர் சொல்கிறார் 54% குற்றங்கள் இன்னும் பதியப்படவே இல்லை இந்தியாவில். சரி, இதற்கு தீர்வு என்ன? நம்ம இந்த கேட்ட நம்ம சொல்லுவோம், பெண்களுடைய ஆடை கலாச்சாரம் வேண்டும், பெண்களுக்கு ஆடைகள் சீராக இருக்க வேண்டும். சரி, சீர் செய்வோம். அது தேவையில்லை, அவசியம் தான், சரியான தீர்வு. பெண்களுடைய ஆடை கலாச்சாரத்தை சரி செய்வோம். அடுத்து, ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கவோ வேலை செய்யவோ கூடாது. நல்ல தீர்வு, சரி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து, பெண்கள் இரவு வேலைக்கு செல்லக்கூடாது. சரி, நல்ல தீர்வு, ஓகே. பெண் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் கற்றுக் கொடுக்கணும். சரி, இது எல்லாம் சரி செய்து விட்டோம். ஆண்களையும் பெண்களையும் தனித்தனி பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படிக்க வைக்கிறோம். பெண்களுடைய ஆடை கலாச்சாரத்தை சீராக்குகிறோம், பர்தா அணிந்து சீராக்குகிறோம். பெண்களை இரவு நேரத்தில் வேலைக்கு அனுப்புவதில்லை, சரி செய்து விட்டோம். குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுத்துட்டோம். பாலியல் குற்றங்கள் நின்று விடுமா? நமது கேள்வி என்னவென்றால், 5ஆவரத்தில் லிப்டில் வைத்து வாய் பேச முடியாத ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள். காஷ்மீரில் 7 வயது சிறுமி ஆசிஃபா கற்பழிக்கப்படுகிறாள். கற்பழித்தது அப்பனும் மகனும். அந்த ஆசிஃபா என்ன ஆடை கலாச்சாரம் அணிந்தாள்? அப்ப இதுவெல்லாம் பாதி கிடத்தை தாண்டுறது. இதுவெல்லாம் சரிதான், இந்த தீர்வு சரியான தீர்வு. ஆனால் இவைகள் செய்தால் குற்றங்கள் நிகழ்ந்து தடுக்கப்படுமா என்றால் இவைகள் பாதி இனத்தை தாண்டுவது. மீத பாதி என்னது? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கலாமிலே சொல்லுவான், நபிமார்களின் மனைவிமார்களை பற்றி பேசுவான். ரப்பமான வசனம் 33 அஹ்ஸாப், அந்த ஆயத்துக்கு பேரு, அந்த சூராக்கு பேரு சூரா அஹ்ஸாப், 33வது அத்தியாயம் 32வது வசனம். ஒரு சின்ன சாப்டர், ஒரு பெரிய ஆயத்து, சின்ன சாப்டர் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபலா தஹ்லஅன பில் கவுல். உங்களுடைய வார்த்தைகளை அந்நிய ஆண் கிட்ட பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபிமாருடைய மனைவியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உலக பெண்களுக்கு பாடமா சொல்றான், ஃபலா தஹ்லஅன பில் கவுல். நளினமா பேசாதீங்க அந்நிய ஆண். இது ஒரு கருத்து அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். இதுதான் பாடம். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். எந்த ஆண்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவரிடத்தில் நீங்கள் நளினமாக பேசினால் அவன் உங்களை தகாத செயலுக்கு இழுத்து செல்லுவான். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். அப்ப இங்க ஆண்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது, அது சரி செய்யறதுக்கு வழி என்ன? எந்த ஆணுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்களை தகாத உறவுக்கு அழைத்து விடுவான். எனவே அந்நிய ஆண்ட நீங்க நளினமா கொஞ்சிற மாதிரி பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி, கல்புல உள்ள நோய் அகற்றப்பட்டு விட்டால் குற்றம் குறைந்து விடுமா? சூரா யூசுஃப்க்கு வாங்க. சூரா யூசுஃப்ல 12வது அத்தியாயம், அது சூரா யூசுஃப். அது அல்லாஹ் பேசுறான் 23ல இருந்து 35 வரைக்கும். தயவு கூர்ந்து எடுத்த ஆண்கள் வாசித்து பாருங்க. நமக்கு தேவையான டாபிக் அங்க இருக்கு. எப்படி அங்க ஃபலா தஹ்லஅன பில் கவுல் என்ற பெண்களை அல்லாஹ் சொல்றானோ அது போன்று இங்க ஆண்களை சொல்றான். யூசுப் நபியை பரமாக ஆக்கி அல்லாஹ் சொல்றான், நோய் நீங்கிவிட்டால், கல்வியில் இருக்கிற நோய் நீங்கிவிட்டால் அவர் எப்படி இருப்பார்? பன்னிரெண்டாவது அத்தியாயம் 23வது வசனம். அல்லாஹ்வுக்காக கெஞ்சி கேட்கிற எடுத்து வாசிங்க. وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. உலகில் கியாமத் வரை
வருகிற எல்லா ஆண்களுடைய உள்ளத்தில் இருக்கிற நோய் அகன்று விட்டால் அல்லாஹ் யூசுப் நபியை உதாரணமாக காட்டுகிறான். யூசுப் நபியுடைய எஜமானி அம்மா தன்னை அலங்காரம் செய்து கொண்டு யூசுப் நபியை அடைவதற்காக யூசுப் நபியை தன் பக்கம் அழைக்கிறார். அலங்காரம் செய்த பிறகு, கவர்ச்சியாக அலங்காரம் செய்த பிறகு யூசுப் நபியை தன் பக்கம் அழைக்கிறார். எப்படி? எல்லா கதவுகளையும் மூடிய பிறகு, அபுவாபு வாயில்களை அடைத்த பிறகு, வாயிலை அல்ல வாயில்களை அடைத்த பிறகு, وقالت هيت لك الله يبارك وقالت هيت لك என்னுடைய ஆசையை தீர்க்கவா அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்க. சில யூசுப் நபி சொன்னார்கள், قال معاذ الله அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, إنه ربي أحسن مثواي உன் கணவர் என் எஜமானன் ரப்புல் அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துறான். இன்னஹு ரப்பி நிச்சயமாக என் எஜமானன் உன் கணவர் அஹ்ஸன மத்வாய் நல்ல விதமா வச்சிருக்காரு. என்ன? இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன் எடுத்து வாசிக்கிற அல்லாஹ்வுக்காக அநீதம் செய்பவர்கள், துரோகம் செய்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்கள், ஜெயிக்க மாட்டார்கள். லா யுஃப்லிஹு ஸாலிமூன் எந்த அநியாயக்காரனும் வெற்றி பெற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 24வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றாங்க, வலகத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா. இந்த ஆயத்து மனிதனுடைய இயல்பை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். வலகத் ஹம்மத் பிஹி வஹம்ம பிஹா அவள் ஆசை கொண்டு இச்சை கொண்டு யூசுப் நபி அழைத்தாள். வலக்கது ஹம்மது பிஹி வஹம்ம பிஹா யூசுப் நபிக்கும் அவளின் மீது ஆசை ஏற்பட்டது. மனித இயல்பை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். வஹம்ம பிஹா யூசுப் நபிக்கும் அவள் மீது ஆசை ஏற்பட்டது. லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் யூசுப் நபிக்கு அப்போது காட்டினான். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா அப்படி அல்லாஹ் அத்தாட்சிகளை காட்டியிருக்காவிட்டால் அவரும் தவறில் விழுந்திருப்பார். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா எனினும் கெடுதலிலிருந்தும் மானக்கேடான செயல்களிலிருந்தும் அவரை திருப்புவதற்காக நாம் அப்படியே அத்தாட்சிகளை காட்டினோம். என்ன அத்தாட்சிகள் அல்லாஹ் காட்டினா? யாக்கூப் நபியினுடைய உருவத்தை தஃசீர் இப்னு கஸீர்ல வருது. யாக்கூப் நபியுடைய உருவத்தை அல்லாஹ் காட்டினான். யாக்கூப் நபி தன் மகனை பார்த்து சொன்னார்கள், மகனை பார்த்து எச்சரித்தார்கள், சமிக்கை செய்தார்கள், தன் மகனே விபச்சாரத்துக்கு போயிடாத, அது பெரிய பாவ செயல் அப்படின்னு சமிக்கை செய்தார்கள். இது நிறைய ரீசன் சொல்றான் அல்லாஹ். முஃபஸ்ஸிர்கள் நிறைய காரணம் சொல்வாங்க. அல்லாஹ் அங்க யூசுப் நபியை எப்படி பாதுகாத்தான், என்ன அத்தாட்சியை காட்டினான் நிறைய சொல்வார்கள். அது பிரதானமான செய்தி, யாக்கூப் நபி தன் வேலை கைமா வேலை வாயில் வைத்து கடித்துக் கொண்டு தன் மகனுக்கு சைகை செய்தார்கள். மகனை ஒரு உருவத்தை காமிச்சா அல்லாஹ் தந்தையோட உருவத்தை காட்டி யூசுப் நபிக்கு அல்லாஹ் சொன்னான். யாக்கூப் நபி சொல்றாங்க, மகனே தப்பு செஞ்சிராதா. வலகத் ஹம்மத் பிஹி அவள் இச்சைக்கு அழைத்தாள். வஹம்ம பிஹா இவரும் அவரின் மீது ஆசை கொண்டார். கதாலிக லௌலா ரஆ புர்ஹான ரப்பி அல்லாஹ் அவருக்கு யூசுப் நபிக்கு அல்லாஹ் அவருடைய அத்தாட்சிகளை காட்டினான். கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா அல்லாஹ் அவரை பாவத்தை விட்டு பாதுகாப்பதற்காக இன்னஹு நிச்சயமாக அவர் மின் இபாதினல் முக்லஸீன் என்னுடைய நல்ல அடியாராக இருக்கிறார். யூசுப் நபிக்கு அல்லாஹ் கொடுக்கிற சான்றிதழ். அதுக்கு பிறகு இவர் அழகித்துக் கொண்டால் அழைக்கிறார், மறுத்து விட்டார்கள். மறுத்துவிட்டு வஸ்தபக்கல் பாப வகத்தத கமீஸஹு மின் துபரின் அவர் கதவை நோக்கி ஓடுகிறார். இவர்களும் துரத்தி கொண்டு ஓடினார். அரசனுடைய மனைவி துரத்தி கொண்டு ஓடுகிறார். வகத்தத கமீஸஹு மின் துபர் அப்படி ஓடி யூசுப் நபியை பிடிக்க முற்படும் பொழுது அவருடைய பின்னால் சட்டை கிழிந்து விட்டது. பின் சட்டையை பிடித்து இழுக்கிறார், கிழிகிறது. அல்ஃபயா சையிதஹா அல்பாப் இருவரும் சேர்ந்து கதவை திறக்க
கதவுக்கு வெளியே கணவர் இருக்கிறார், அரசர் இருக்கிறார். பார்த்த உடனே இந்த அம்மா பட்டி அடிச்சிருச்சு. உங்கள் மனைவிடத்திலே தவறாக நடந்து கொண்டவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? இல்ல ஒன்று கடுமையான வேதனையாக இருக்க வேண்டும் அல்லது சிறையில் அடைக்க வேண்டும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளத்தில் நோய் அகற்றப்பட்டதனால் தவறு செய்யாமல் சிறைக்கு சென்றார்கள். வரலாறு பதிவாகிறது. இப்போ இந்த தவறை எப்படி அகற்றுவது? கருப்பு இருக்கிற ஆண்களுடைய தவறை எப்படி அகற்றுவது? அதுக்கு தான் நுசைபா அம்மாவுடைய சம்பவம் சொன்னேன். உங்கள் இல்லத்தில் இருக்கிற பெண்களை அம்மா நுசைபாவை போன்று வீரமங்கையாக ஆக்குங்கள். ஆண்களுடைய அந்நிய ஆண்கள்கிட்ட நீங்க நளினமா பேசாதீங்க. அங்கு விளக்கம் சொல்லுகிற எல்லா முஃபஸ்ஸிர்களும் சொல்லுவார்கள், ஆண்களிடத்தில் தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன பெண் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு தேவையோ அவைகளை உருவாக்கி கொடுக்கிறோம். காலத்தின் கட்டாயம் அம்மா நுசைபாவை நமது இல்லத்தில் உருவாக்கும். அல்லாஹ்விற்காக அம்மா நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வரலாறை எடுத்து படியுங்கள். நுசைபாவை போன்று வீர மங்கைகளை உருவாக்குவோம் இந்தியாவில். அதற்கு பிறகு தவறு செய்பவரை நுசைபா அம்மாவை பார்த்துக் கொள்வார்கள். அல்லாஹ் தான் உதவி செய்வானாக. பெருமக்களே, ரப்பல் ஆலமீன் நுசைபா அம்மாவை உருவாக்குகிற உயர்ந்த மகான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. யாருக்கெல்லாம் பெண் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறானோ அந்த பெண் பிள்ளைகளை நுசைபா அம்மாவை போன்று வீர மங்கைகள் ஆக்குவானாக. இந்தியா மற்றும் உலக நாடுகளில் இருக்கிற இந்த பாலியல் தொல்லையில் இருந்து அல்லாஹ் பெண்களுக்கு பாதுகாப்பு தருவானாக. இந்தியாவை வல்லரசு நாடாக ஆக்குவதற்கு முன்னால் பெண்கள் வாழ தகுதியான நாடாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. பெண்களுக்கு பாதுகாப்பு தருவானாக. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தருவானாக. இன்னும் ஒரு ஆசிஃபாவை அல்லாஹ் இழக்காமல் இருக்க செய்வானாக. பெண் பிள்ளைகளுக்கு எல்லா தரங்களையும் தகுதிகளையும் அல்லாஹ் வாரி வழங்குவானாக. இங்கு இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களையும், இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களையும் அல்லாஹ் கல்பில் இருக்கிற நோயை அகற்றி யூசுப் நபி போன்ற அல்லாஹ் உயர்ந்த மகான்களாக ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.